கேஜி மீடியா 7 பாய்ஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காளான் குழம்பு. இந்த காளான் குழம்பு எப்படி செய்வது என்பதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சொல்கிற செய்முறை புறம் செஞ்சு பாருங்கள், வேறு லெவலில் இருக்குங்க. அதே மாதிரி இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இடையில நிறைய டிப்ஸ் இருக்கும். நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியாமல் போயிடும். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ ஒரு 200 கிராம் காளான் நான் வாங்கி வச்சுருக்கேன். இன்னும் அதை சுத்தம் செய்யலை. காளானை நீங்கள் சுத்தம் செய்யும்போது கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் கழுவி எடுத்துங்க. காளான் மேலே இருக்க அந்த தோலெலாம் உறிஞ்சிரும். இப்போ நீங்கள் காளானை சுத்தம் செய்து எடுத்துங்க. இந்த காளான் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. இப்போ நான் ஒரு 5 தக்காளி எடுத்துருக்கேன். 5 தக்காளி இந்த குழம்புக்கு நீங்கள் போட்டிங்கன்னா குழம்பு வேறு லெவலில் இருக்கும். நம்ம சொல்கிற செய்முறை பிரகாரம் நீங்கள் செஞ்சு பாருங்கள். குழம்பு அவ்வளோ ருசியாக இருக்கும். இப்போ ஒரு 150 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். எந்த குழம்பாக இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் சின்ன வெங்காயம் சேருங்க, நல்லாயிருக்கும். ஒரு 50 கிராம் பூண்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். பூண்டை நீங்கள் உரித்து சுத்தம் செய்து வச்சுக்கோங்க. அது போக பார்த்தீங்கன்னா இஞ்சி சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்க்குறேன். அப்போ தான் குழம்பு நல்ல ருசியாக இருக்கும். இஞ்சிக்கு செமிக்கும் தன்மை உண்டு. இப்போ நான் வெங்காயத்தை நான் கட் பண்ணி சுத்தம் செய்து கழுவி நான் வச்சுருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி கட் பண்ணி வெங்காயத்தை அரைக்க வேணால் முழுசாக போட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பூண்டு நான் உரித்து இஞ்சியும் கட் பண்ணி போட்டு அப்படியே சேர்த்து வச்சுருக்கேன். இப்போ நான் காளானை சுத்தம் செய்து நீள் வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி நீள் வாக்கில் கட் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஜாரில் 1 ஸ்பூன் சோம்பு, அது போக பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் மிளகு போடுறேன். இதில் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி துண்டு அதையும் சேர்த்துக்கிறேன். அடுத்தபடியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 பல்லு பூண்டு நான் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நம்ம அந்த கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை நான் சேர்க்குறேன். இது எல்லாத்தையுமே நீங்கள் ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா முடிஞ்ச வரைக்கும் மையாக அரைச்சிருங்க. அரைச்சி எடுத்தால் தான் உங்களுக்கு குழம்பு வேறு லெவல் ருசியில் இருக்கும். இப்போ நீங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா செக்கில் ஆட்டினா சுத்தமான நல்லெண்ணெய் 100 கிராம் நான் சேர்க்குறேன். எப்பவுமே எந்த குழம்பு வச்சாலும் நீங்கள் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெயில் நீங்கள் வச்சு பாருங்கள், வேறு லெவல் ருசியில் இருக்கும். 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் சின்ன சீரகம் சேர்க்குறேன். இப்போ அது நல்லா பொரியும் தருவாயில் நம்ம கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயத்தை நான் சேர்க்குறேன். நல்லா வதங்க விடுங்க. சின்ன வெங்காயம் பொன்னிறமாக வரணும். பொன்னிறமாக வரும்போது நீங்கள் நல்லா வதங்க விட்டுட்டு அடுத்த பொருளை ஆட் பண்ணுங்கள். எப்போவுமே அடுத்து பார்த்தீங்கன்னா கையளவு கருவேப்பிலை சேர்க்குறேன். இந்த காளானில் நிறைய சத்துக்கள் இருக்குது. அப்படிப்பட்ட காளானை நீங்கள் வாரத்தில் 1 நாள் சாப்பிட்டு பாருங்கள். உடம்புல அவ்வளோ புத்துணர்ச்சி ஏற்படும், நோய் எதிர்ப்பு சக்தி கூடும். அப்படிப்பட்ட காளான் குழம்பு தான் நம்ம இன்றைக்கி வச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த காளான் குழம்பு பார்த்திங்கன்னா எப்பவுமே வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதங்க விட்டுருங்க. வதங்க விட்டு நீங்கள் அடுத்த பொருளை ஆட் பண்ணும்போது உங்களுக்கு குழம்பு ருசி கூடும். அப்படியே ஒவ்வொரு பொருளும் வேகாமல் இருக்கும்போது நீங்கள் அப்படியே போட்டு சேர்த்திங்கன்னா குழம்போட ருசி தன்மை மாறிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு நான் சேர்த்துக்கிறேன். அதுவும் நல்லா அப்படியே கிண்டி விடுறேன். பூண்டு நல்லா அப்படியே பொன்னிறமாக வரும். நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. வெங்காயம் பார்த்தீங்கன்னா கலர் மாறி இருக்கும். காளான் இதயத்துக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி மூளைக்கும் ரொம்ப நல்லது. இதில் பார்த்தீங்கன்னா வைட்டமின் சி மற்றும் பி இருக்குது, டி இருக்குது.
இது வந்து தாமிரம், பொட்டாசியம் இப்படி எண்ணற்ற சத்துக்கள் இருக்கிறதுனால வந்து காளான் வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நீங்கள் வாரத்தில் ஒரு முறை காளான் சேர்த்து பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 3 ஸ்பூன் வந்து மல்லித்தூள், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்குங்க. எப்பவுமே வந்து மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள் வந்து எண்ணெயில் பொரியிற மாதிரி செஞ்சிங்கன்னா அந்த குழம்போட ருசி வேறு லெவலில் இருக்கும். இப்போ வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்க காளானை வந்து நான் சேர்க்குறேன். நல்லா கிண்டி விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுட்டு அடுத்து நீங்கள் ஜாரில் வந்து அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி விழுதை வந்து நீங்கள் வந்து அப்படியே சேர்த்துக்குங்க. அப்படியே சேர்த்து அதையும் அந்த காளானோடைய சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. நல்லா கிண்டி விட்டுட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1 கப்பு தயிர் சேர்க்குறீங்க. தயிர் வந்து நீங்கள் இப்படி சேர்க்கும்போது உங்களுக்கு வந்து ருசி கூடும். ஒரு முறை நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். தயிரையும் சேர்த்து அதில் ஊற்றிட்டு வந்து நல்லா கிண்டி விடுங்க. நல்லா கிண்டி விட்டு நீங்கள் வந்து பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து சாப்பிடணும் போல் இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் இதுக்கு வந்து தண்ணி வந்து தேவையான அளவு சேர்த்துக்குங்க. நான் வந்து ஒரு 3/4 கிளாஸ் நான் சேர்க்குறேன். ஏன்னா காளானில் ஏற்கனவே தண்ணி இருக்கனால வந்து ஒரு 3/4 கிளாஸ் மட்டும் நான் சேர்க்குறேன். 3/4 கிளாஸ் சேர்த்துட்டு நம்ம வந்து உப்பு வந்து தேவையான அளவு நம்ம சேர்த்துக்கிடுவோம். இப்பயே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு சாப்பிடணும் போல் இருக்கும். உப்பு வந்து நான் தேவையான அளவு சேர்க்குறேன். உப்பு வந்து இந்த அளவுக்கு போதும், அதுக்கு சேர்த்துக்க. இந்த காளானில் வந்து உங்களுக்கு வந்து எண்ணற்ற சத்துக்கள் இருக்குது. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ காளான் சேர்க்குறீங்களோ உடம்புக்கு வந்து அவ்வளோக்கு எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்குங்க. ஒரு முறை நீங்கள் இந்த செய்முறை பிரகாரம் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். குழம்போட ருசி வேறு லெவலில் இருக்கும். எந்த குழம்பாக இருந்தாலும் நீங்கள் வந்து செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் பயன்படுத்துங்க. அந்த குழம்போட ருசியே தனியாக இருக்கும். செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் வந்து தான் உடம்புக்கு வந்து அவ்வளோ ஆரோக்கியம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா குழம்பு வந்து நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. கொதிச்சு நல்லா வருது. ஏன்னா இப்போ வந்து நான் ஊற்றுனது என்னமோ ஒரு 3/4 கிளாஸ் தண்ணினா இப்போ தண்ணி கூட இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா காளானில் வந்து தண்ணி இருக்கிறதுனால வந்து அதுவும் தண்ணி விடும். அதனால தான் வந்து தண்ணி வந்து நம்ம குறைச்சி ஊற்றணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சுவையான காளான் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பார்க்கும்போது எங்களுக்கு வந்து அப்படியே ஊற்றி சாப்பிடணும் போல் இருக்கும். இந்த மாதிரி செய்முறையில் செஞ்சு பாருங்கள், வேறு லெவல் காளான் குழம்பு உங்களுக்கு இருக்கும். காளான் குழம்பு வந்து தயிர் சேர்த்திங்கன்னா உடம்புக்கு வந்து அவ்வளோ ஒரு ஆரோக்கியமாக இருக்கும். தயிர் சேர்த்து காளான் குழம்பு செய்து பாருங்கள், உங்களுக்கு வந்து அருமையான ஒரு ருசியாக இருக்கும் என்று சொல்லி இவ்வளவு நேரம் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். அடுத்து நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாழைப்பூ பொரியல், இந்த வாழைப்பூ பொரியல் எப்படி செய்கிறன்றதை பற்றி நம்ம வந்து அடுத்த வீடியோவில் வந்து நம்ம வந்து அப்லோடு பண்ண போகிறோம். வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் வாழைப்பூ பொரியலில் நிறையா ரகசியங்கள் இருக்குது, உங்களுக்கு வந்து நிறையா சத்துக்கள் இருக்குது, அதை பற்றியும் சொல்லுவோம். ஒரு சமையல் குறிப்பில் வந்து சமையல் குறிப்பு மட்டும் சொல்லாமல் அதில் அடங்கியுள்ள சத்துக்களையும் சொல்வோம்.